வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. செப்டம்பர் 16 இன்னைக்கு ஓணம் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வருஷத்துக்கு வருஷம் அந்த டேட்ன்றது மாறிட்டே தாங்க இருக்கும். செப்டம்பர் 17ஆம் தேதி கிடைப்பட்ட காலத்தில் எப்போனா வரும். இந்த டேவை எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபலி சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்திருக்காரு. அவர் இந்திரனை ஜெயிச்சு போரில் அந்த இடத்தெல்லாம் அவரோட கண்ட்ரோல் எடுத்துப்பார். வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தேவர்கள்லாம் போயிட்டு விஷ்ணு பகவான்ட்டு இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்ல, விஷ்ணு பகவான் என்ன பண்ணுவார், வாமனன் அவதாரத்தை எடுத்து வருவார். அதுதான் 5வது அவதாரமாக பார்க்கப்படுது. இந்த தச அவதாரங்கள் சொல்லுவாங்களா, அதில் 5வது அவதாரமாக இது இருக்குது. அவர் வந்த உடனே இவருடைய அந்த ஆணவத்தை போகணும்னு சொல்லிட்டு இவர்கிட்ட நான் ஒரு யாகம் பண்ணணும், அதுக்கு பலிபீடத்துக்கான இடம் தேவை, எனக்கு 3 அடி இடத்த கொடு அப்படின்னு சொன்னோடனே பார்க்கறதுக்கு சாதாரணமாக ஆள் தானே இருக்காரு, 3 அடி தானே குத்துடலாம் அப்படின்னு சொல்ல சடனாக பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுத்து பார்க்குறாரு. அப்போது மேலே இருக்கக்கூடிய எல்லா உலகங்களும் அவரோட கண்ட்ரோலில் வந்தது. இந்த 3 அடியில் அந்த இந்திரர்களுடைய பிளேஸான மறுபடியும் தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்றாரு. அப்புறம் பாதாள உலகங்களும் இதுவாகிடுது. 3வது அடி எங்கே எடுத்து வைக்கிறதுன்னு கேட்க தன்னுடைய தலையில் வை அப்படின்னு சொல்ல கடைசி அவரோட ஆசை என்ன அப்படின்னா, தன்னுடைய நாட்டு மக்கள் மேலே இருக்கக்கூடிய பாசத்தால் வருஷத்துக்கு வருஷம் இந்த டேட்டில் நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு ஒரு வரத்தை கேட்குறாரு. அந்த பாசத்தை மெச்சி அவருக்காக அந்த வரத்தையும் கொடுக்கப்படுது. வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசப்பல்ல இந்த மலர்கள்லாம் வச்சு அப்படி அந்த மகாபலி சக்கரவர்த்தி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாருன்ற ஒரு சந்தோஷத்தோட அந்த புராண கதையை பேஸாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓணம் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க கேரளா அந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மலையாளிகள். செப்டம்பர் 16 நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் த ஓசோன் ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. ஓசோன் லேயரில் ஓட்டம் முந்துன்னு சொல்லிட்டு பல வருஷங்களாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம். 1987 இதை பற்றி தடுக்கணும்னு சொல்லிட்டு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் ஒன்றா சேர்ந்து இதுக்கு மான்ட்ரியல் போர்ட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை உருவாகினாங்க. இதன் மூலமாக இந்த ஓசோன் லேயர்லாம் நம்ம எப்படி பாதுகாக்கிறதுன்னு, ஏன்னா அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய அந்த லேயருடைய திக்னஸ்ன்றது ரொம்ப லோவாயிச்சான். இது மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டு அளவுக்கு அதனுடைய லேயர்ன்றது ரொம்ப திக்னஸ் ரொம்ப கம்மியாகினே போகுது. இந்த திக்னஸ் குறைஞ்சிது அப்படின்னா புற ஊதா கதிர்கள் அதை தாண்டி பூமிக்கு வந்துடும். அப்படி வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த புற ஊதா கதிர்களால் பூமியில் இருக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றங்களில் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ லைட்டாக அந்த சிதைவு ஏற்பட்டதிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாதிப்புகள் நடந்துனே தான் இருக்கான். அப்படி இந்த நம்ம எல்லாரோட அந்த உயிரையும் பாதுகாக்கக்கூடிய ஓசோன் லேயரில் ஓட்டையை போகிறது நியாயம் இல்லைன்னு சொல்லி அதை தடுக்கிறதுக்காக இந்த பூமி வெப்பமாகிறது தான் இதுக்கு பேசிக்கான கான்செப்ட்னு சொல்லி அதை என்னென்னலாம் தடுக்கலாம்னு சொல்லி முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த ஓசோன் லேயரை பாதுகாக்கிறதுக்காக ஒரு டே உருவாக்கி வச்சிருக்காங்க செப்டம்பர் 16. நெக்ஸ்ட் இன்னைக்கு மௌலித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது பெனினு, காம்பியா, மாலி, ஐக்கிய அரபு எமிரேட்டு எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ, எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்களோ அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த டேக்கான கான்செப்ட் நம்ம ஊர்லலாம் மிலாடி நபி அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய முகமது அவர்களுடைய பர்த்டேவை தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த குறிப்புகள் எப்போ இவங்களாம் அதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் டைமாக எகிப்தில் சூஃபி துறவிகளை கொண்டாடுறதுக்காக இந்த மௌலித் அப்படின்ற ஒரு வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1883 அந்த கவிதைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்புகள் இருக்குது, இந்த கொண்டாட்டங்கள் இருக்குது. 1888 ஒட்டமோன் பெருசு இது பொது விடுமுறையை கொடுத்துருக்குறாங்க. இப்படி பாகிஸ்தானில் ஒரு பொது விடுமுறையோடு கிட்டத்தட்ட 31 குண்டுகள் முழங்க ஒரு மரியாதை செலுத்தி இந்த விழாவும் கொண்டாடப்படுது. இப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட நாடுகளில் மிகப்பெரிய செலிப்ரேஷனாக இந்த மிலாடி நபியை மௌலித் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்த்டேவை முகமது அவர்களுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 16. நெக்ஸ்ட் மெக்சிகோவில் இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. நேற்று பார்த்தோம்ல, ஹிடால்கோ அப்படின்ற ஒரு சர்ச்சு பாதிரியார் போயிட்டு பில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டன்றது அவங்களுக்கு தூண்ட ஆரம்பிச்சது, எல்லாரும் போராட்டங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு. அதோட ஒரு 10 வருஷம் இந்த போராட்டன்றது போது 1821 அவங்களுக்கு சுதந்திரம் இதே டேட்டில் கிடைக்குது. அப்படி கிடைக்கும் போது அரண்மனையில் இருக்கக்கூடிய மணியை அடித்து அதை வெளிப்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கி மெக்சிகோவில் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 16. நெக்ஸ்ட் இன்னைக்கு லெஸ்பியன் விசிபிலிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு பெராகுவேல ஒரு டேங்க. இந்த பெராகுவேவை பொறுத்த வரைக்கும் அங்கே பெலிசியானா சானா கேரோனல் அப்படின்ற ஒரு பர்சனு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கொக்கைன் அதிகமாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு 1991 பிடிச்சிட்டு போயிட்டாங்க. 13 வருஷம் அவங்களுக்கு சிறையும் போட்டுட்டாங்க. இவங்க அந்த லெஸ்பியனாக இருக்கிறதுனால இவங்களுடைய குழுக்கள் இருக்கக்கூடிய நண்பர்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. ஒரு 2 வருஷம் சிறை தண்டனை இருந்தப்பவே ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க. அதை தொடர்ந்து அவங்க பார்க்கணும்னு சொல்லி அவங்க கேட்க அது ஒரு நியூஸ் பேப்பரில் வெளில வர இப்படி அவங்க 13 வருஷத்துக்கு சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. 2 வருஷமாக அவங்களுக்கு இந்த மாதிரி எந்த விதமான நலன்களையும் அவங்களுக்கு கொடுக்கல. அதெல்லாம் கொடுக்க சொல்லி அந்த நியூஸ் பேப்பரில் பற்றியான விவரங்கள் வெளில வர இதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமாக போராட ஆரம்பிக்கிறாங்க. பெராகுவேல ஃபஸ்ட் டைமாக லெஸ்பியன் பற்றியான ஒரு பெரிய வெளிப்படையான ஒரு போராட்டன்றது இதுதான் அவங்களுடைய ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டேவை பெராகுவேல லெஸ்பியன் விசிபிலிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓரின சேர்க்கையாளர்களால் செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாளாக வச்சுருக்காங்க செப்டம்பர் 16. தான் செஞ்சது தப்பு தான்றதை ஏற்றுக்க முடியாமல் கௌரவத்தை பிடிச்சி தாங்கிக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் அநீதிகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு சந்திக்கிறாரு. அவங்க பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.